கனடாவின் மொன்ட்ரியல் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு பொதுமக்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஹோட்டஸ் நெய்ஜஸ் பகுதியில் உள்ள ஹில்டன் ஹோட்டல் ஜன்னல் வழியாக ஒருவர் துப்பாக்கியுடன் அச்சுறுத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு ராணுவ உடையில் இருந்த சந்தேக நபர் போலீசாரை நோக்கி சரமாரியாக சுட்டதில் முகமது லமீன் என்ற போலீஸ் அதிகாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிதாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த மோதலில் மற்றொரு போலீஸ் அதிகாரி படுகாயமடைந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். யூதர்கள் அதிகம் வாழும் பகுதியில் இந்த துப்பாக்கி சூடு நடந்துள்ள போதிலும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்று பாதுகாப்பு முகமைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த 24 ஆண்டுகளில் மொன்ட்ரியலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த சம்பவத்தை அடுத்து போலீசாரை இலக்கு வைக்கும் வன்முறைகள் குறித்து பிற மாகாணங்களுக்கும் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.